சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனம் இங்கே 3 காரியங்கள் சொல்லுகிறது. எங்கே நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அப்போது இங்கே சொல்லுகிறது என்று சொல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று சொன்னால் கர்த்தருக்கு சித்தமில்லாத துன்மார்க்கமான காரியங்களை செய்து திரிக்கிறவர்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீ அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஆள் கர்த்தருடைய ஒரு வேலை செய்கிறாள் അല്ലെങ്കിൽ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாமும் அவர்களைப் போல துன்மார்க்கத்துக்கு நேராக நடத்தப்படுகிறோம். அதே போல தான் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. பாவிகளுடைய வழியில் பாவம் செய்கிறவர்கள் போகிற பாதையில் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எப்படி எல்லாமோ பாவம் செய்கிறார்கள். அதே பாதையில் நாமும் யாத்திரை செய்தால், நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பாவம் நம்மையும் பின்தொடரும், நாமும் அதில் விழுந்து போகுவோம். அதனால் பாவிகள் நடக்கிற வழியில் நாம் நிற்கக்கூட செய்யக்கூடாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி பரிகாசிகள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், சிலவர்கள் கூடி இருந்து அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களோ சொந்த காரியங்களோ பேசிக்கொள்ள மாட்டார்கள். அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு காரியம், அடுத்த வீட்டில் உள்ளவர்களை காரியம் தான் அதிகமாக பேசுவார்கள். அவர்கள் பரிகசிப்பார்கள், சிரிப்பார்கள், காதி துப்புவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பரிகாசிகள் இருக்கிற இடத்துல இருக்காமல் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்று, நடக்க வேண்டிய இடங்களில் நடந்து, பேச வேண்டியதை மட்டும் பேசி, நாம் எங்கே உட்கார வேண்டுமோ அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இருக்க வேண்டியது பரிகாசிகள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவனுடைய பாதத்தில் நாம் இருக்க வேண்டும். அதற்காக நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மது பிள்ளைகளை மது கரங்கள் தருகிறேன். இந்த நாட்களில் கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரை எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல நடக்கணும், எந்த இடத்துல ஆண்டவரப்பா நாம் நிற்கணும் அப்படின்னுள்ள அந்த ஒரு ஞானத்தை உமது மக்களுக்கு கொடுத்துருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சு உள்ள தகப்பனே. ஆமேன்.